வணக்கம். நான் உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி மேக்கப் மேன் கோபி அவர்கள் பற்றி கொஞ்சம் பேட்டி எடுக்க போகிறோம். கோபி, எந்த படத்தில் நீ வந்து மேக்கப் ஆனா கோபி? மேக்கப் மேன் கண்ணன் சில்லு கண்ணன் சொல்லுவாங்க. அவருக்கு தான் ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணேன். அவர் தான் எனக்கு மேக்கப் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல விஜய் டிவியில் காய்கறி இந்த சீரியல் தான் பண்ணேன். படத்தில் எந்த படம் பண்ணேன்? படத்தில் வந்து கண்ணுக்கு இமையானார் அந்த படம் பண்ணேன். அப்படியா? அவர்கிட்ட பட்டி தொட்டி அந்த படம் பண்ணேன். சரி, எந்த ஊர் நீனு? நான் செய்யாறு. செய்யாரா? எந்த ஊர்? செய்யாறில் பக்கமா? செய்யாறு பக்கம் ஒரு கிராமம். கிராமமே பேரை சொல்லு. தென்தந்தளம். அப்படியா? எவ்வளோ படிச்சிருக்க? நான் 10th தான் வச்சுக்கிறேன். 10th தான் படிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி வந்தேன் இங்கே சினிமாவுக்கு? சினிமாவுக்கு வேலை தேடி வந்தேன். வந்ததும் போரூரில் இங்கே லட்சுமி நகரில் ஒரு ரப்பர் மோல்டிங் கம்பெனி வேலை பார்த்துருந்தேன். அப்போ பக்கத்தில் ஷூட்டிங்லாம் நடந்துச்சாங்க. போய் நின்று வேடி பார்த்துருந்தேன். அப்போ இந்த அண்ணன் மேக்கப் பண்ண கண்ணன் தான் அவர் கஷ்டம் ஆள் இல்லை போல சொன்னிக்கு அவர் தான் பார்த்து எனக்கு கூப்பிட்டாரு. சீரியல் தான் பண்ணேன். தம்பி வேலைக்கு வரையான்னு போனேன். எந்த டைரக்டர்கிட்ட அதிகமான படம் பண்ணியிருக்கேன்? அதிகமாக எந்த டைரக்டர்னா மொத்தம் எத்தனை படம் பண்ணியிருக்கேன்? மொத்தம் ஒரு சின்ன படங்கள் ஒரு 20 படம் பண்ணியிருக்கேன். 20 படம் பண்ணியிருக்கேன். சரி சரி. நிறைய படம் 7-8 படம் பண்ணேன். ஒரு படம் பண்ணேன். ஒரு 7-8 படம் பண்ணேன்னு சொன்னேன். யார் பேரை சொன்னீங்க? காதல் பிரதர்ஷனா. இது மனசோலிங்க சார் படம் பண்ணேன். அவருக்கு கஷ்டம் தான் பண்ணேன். அவருக்கு பண்ணியா? அவருக்கு கஷ்டம் தான். என்ன படம் பேர்? படம் பேர் ஞாபகம். மனசோலியா சார் கூட அக்ஷன் ஒர்க் பண்ணேன். எத்தனை படம் பண்ணேன்? மனசோலியா சார் ஒரு 5 படம் அவர் கூட அவருக்கு அக்ஷன் இருந்தேன். அதுக்கு வந்து பகத் பலா அவருக்கு கூட ஒரு 7 படம் பண்ணேன். 7 படம்? 7 படம் பண்ணார். வெற்றி கொடிக்கட்டு, நமக்கு சின்ன பண்ண பெரிய பண்ண, இன்னொரு 2-3 படம் பகுதி வேலை கொடுத்துருக்காரு. 7 படம். அதுக்கப்புறம் நீங்கள் சென்னைக்கு வந்த ஒன்டாடல்னு ஒரு படம் பண்ணேன். அது அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக் ரிலீஸ் ஆகிடுச்சு. தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஒன்டாடல். சின்ன படங்கள் நிறைய படம் பண்ணியிருக்கேன். சின்ன படம். சீரியல் வந்து எத்தனை சீரியல் பண்ணியிருக்கேன்? சீரியல் வந்து காய்வஞ்சலி, அவள் வருவாய் என்ன, நெட்வெல்லி, சித்தி, சித்தி லாஸ்ட் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறேன். சீரியல் ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ ஊருக்கெலாம் போகிறதுண்டா? ஊருக்குலாம் போவேன். ஊருக்குலாம் போவேன். ஊருக்குலாம் போயிட்டு வருவேன். விசேஷனால போயிட்டு வருவேன். அப்படியா? சரி சரி. கல்யாணம்லாம் பண்ணிட்டியா? எப்போ மேரேஜ் ஆச்சு? லாக்டவுன். அப்படியா? சரி சரி சரி. இப்போ புது படம் இப்போ எதுவும் பண்ணிட்டு இருக்கியா? புது படம் வந்து வசந்த் சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் படம் தான் ஒரு 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். சரி சரி சரி. உன்னுடைய இந்த மேக்கப் மேனு தொழில் போதுமான வருமானம் இருக்கா அவனுக்கு? எப்படி இருக்குது? சொல்லிக்கிறது வருமானம் இல்லை. ஆனால் நான் தெரிச்சு இல்லை. அதனால நம்மளுக்கு வருமானம் கம்மி. இந்த தொழிலுக்கு வந்துட்டேன், அதனால் பண்ணிகிட்ருக்கேன். அதை பண்ணிட்டுருக்கேன். அதில் எந்த இல்லை எனக்கு வருமானம் இருக்கா? அது இல்லைனால நம்மளுக்கு வருமானம் இல்லை. நிறையா கான்ட்ராக்ட் இருக்குது. நிறைய பேர் பண்ணிட்டாங்க. லேடிஸ்லாம் நிறைய பேர் வரும். அது யூனியன் ஒன்று இருக்குது. யூனியன் இல்லை நான். அதனால் நம்மளுக்கு வருமானம் இல்லை. அது இப்போ தான் நிறைய இது வந்துடுச்சு. அதில் போய் இது பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணணும். யூனியனில் இல்லை இப்போ நீ. அதனால் வந்து அந்த பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் சின்ன சின்ன படங்கள் ஏதாச்சும் கூப்பிட்டு போனால் போதும். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, இருந்தால் கூட கிட்டத்தட்ட எத்தனை வயசில் வந்த இந்த இதுக்கு? வயசு வந்து நான் ஒரு 20 வயசுக்கு. 20 வயசில் வந்தியோ? 30 வருஷம் இருக்கேன். 30 வருஷம். அசிஸ்டண்டாக இருந்து அப்படியே தான் வந்தேன். அப்படி வந்து இப்போ வந்து சார் படம் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். வேறு எந்த படம் இல்லை. இப்போ இதுக்கே ஒன்றும் கிடையாது. இப்போ இது எந்த படமும் இல்லை. பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுக்கு எதுவும் இல்லை. அது 2-3 கம்பெனி போய் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த ஆடி மாதம் முடிஞ்ச கூப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சினிமா தொழிலுங்கிறது வந்து இந்த மேக்கப் மேன் ஒப்பனை கலைஞர் தொழிலுங்கிறது ரொம்பவும் கடினமான தொழிலாக இருக்குது. ஆமாம்.
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த விட இதிலே இருக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இது இது ஒன்று போடணும் பெரிய விஷயமா இருக்குது இந்த தொழிலில் வந்து இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. சந்திரசேகர் சார்பாக உன்னை மென்மேலும் வளர வாழ்த்துக்கிறோம். நன்றி.